திருநெல்வேலி மாவட்டத்துல லாரி ஓட்டுநர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய் தகராறு முற்றி கொலையில முடிஞ்சிருக்கு. அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க தம்மிஜலியும் சுபி அலிகானும் இவங்க இருவரும் லாரி ஓட்டுநர்களா இருக்காங்க. இவங்க இருவரும் இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கல்குவாரியில டிரைவரா வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில இவங்க இருவரும் வழக்கம் போல தங்களுடைய பணியை முடிச்சிட்டு இரவு தூங்குறதுக்காக ரூமுக்கு போயிருக்காங்க. அப்ப சரி நாள் ஃபுல்லா உழைச்சி இருக்கோம், ஒரு சரக்கு அடிப்போமே அப்படின்னு நினைச்சிட்டு இருவரும் மது பாட்டிலோட ரூமுக்கு போயிட்டு ஒண்ணா உட்காந்து குடிச்சிருக்காங்க. அப்ப இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த தகராறு ஒரு கட்டத்துல முற்றி கை கலப்பா மாறி இருக்கு. அப்ப சுபி அலிய பயங்கரமா தாக்கி ரூமை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. இத மனசுல வச்சுட்டு இருந்த அலி இரவு முழுக்க அவங்க ரூமுக்கு வெளியவே காத்துட்டு இருந்திருக்காங்க. அதிகாலை ஆன உடனே அலி தன்னோட கையில இரும்பு ராடையும் கல்லையும் எடுத்துக்கிட்டு சுபியை அடிக்கிறதுக்காக ரூம்ல போயிருக்காங்க. அங்க சுபி நல்லா தூங்கிட்டு இருந்த சமயத்துல அலி சுபியை போட்டு கல்லாலையும் கம்பியாலையும் பயங்கரமா தாக்கியிருக்காங்க. இதுல சுபி அந்த இடத்துலயே ரத்த வெள்ளத்துல மயக்கம் போட்டு விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. பின்னர் இது பத்தி அங்க இருந்தவங்க எல்லாம் போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பிரேத பரிசோதனைக்காக உடலை கைப்பற்றி வள்ளியூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பின்னர் அலியை கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்படி ஒரே மாநிலத்தை சேர்ந்த இரு டிரைவர்களும் போதை பழக்கத்தால ஒருவரை ஒருவர் தாக்கி இப்படி கொலையில முடிஞ்ச இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.